அடுத்ததுல இவர் கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரிலாம் காங்கிரஸ்ல இருந்து ஃபண்ட் வரக்கூடிய ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு ஸ்கூல்ல இந்த மாதிரி நடக்குதுன்னு சொல்லி கடிதம் எழுதுறாரு. திருவண்ணாமலை மாநாடு, பிராமணர் அல்லாதவர்கள் மாநாடு ஒண்ணு இது பண்ணுவாங்க. பெரியார் தலைமை தாங்குவாரு. அது போல அதாவது காங்கிரஸ் விட்டு வெளியேறுவதற்கு முன்னாடி பிராமணர் அல்லாதவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படிங்கறத பெரியார் எந்தெந்த மாநாட்டுல பேசினாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் சொல்லுவாங்க. இதுல பாருங்க, பெரியார் காங்கிரஸ்குள்ள 1919 வராரு. என்ன சொல்லியிருந்தேன், 1917-18 அவர் ஈரோடு நகரசபை தலைவரா இருக்காரு. அந்த சமயத்துல ராஜாஜி அவர்களோட அறிமுகம். அதனால 19 அவர் என்ன பண்றாரு அப்படின்னா காங்கிரஸ்குள்ள வராரு. 20 திருநெல்வேலியில மாநாடு நடக்குது. அங்கேயும் கேட்கிறாரு பிராமணர் அல்லாத இடஒதுக்கீடு. 21 தஞ்சாவூர்ல மாநாடு நடக்குது. அங்கேயும் சொல்றாரு பிராமணர் அல்லாத இடஒதுக்கீடு. 22 திருப்பூர் மாநாட்டிலையும் சொல்றாரு. 23 சேலம் மாநாடு. 24 திருவண்ணாமலை மாநாடு. எல்லா இடத்துலயும் அவர் சொல்றாரு. 24 தான் பெரியார் தலைமை தாங்கியிருப்பார் அந்த மாநாட்டுக்கு. அது போல அடுத்து 25 ஒரு மாநாடு நடக்குது. எங்க? காஞ்சிபுரத்துல. இந்த மாநாட்டுக்கு யாரு தலைமை தாங்கிறது? தமிழ் தென்றல் திருவிக அவர்கள் தலைமை தாங்குறாரு. 50% ரிசர்வேஷன் கேட்டு இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, பெரியார் அவர்கள் 50% ரிசர்வேஷன் கேட்டு, அதாவது பிராமணர் அல்லாதவர்களுக்கு 50% ரிசர்வேஷன் கேட்டு ரெசல்யூஷன் தீர்மானம் ஒண்ணு கொண்டு வராரு. அப்படி தீர்மானம் கொண்டு வரும்போது அந்த தீர்மானம் நிறைவேறல. அப்ப 19 உள்ள வராரு. 20, 21, 22, 23, 24, 25 எல்லாத்துலயும் கேட்கிறார். இவரு தலைமையில் இருந்தது திருவண்ணாமலை மாநாடு. இவர் தலைமையில மாநாடு நடந்தது. 25 திருவிக அவர்கள் தலைமையில மாநாடு எல்லாம் நடக்குது. அந்த ரிசர்வேஷன் அந்த தீர்மானம் பாஸ் ஆகல. வெளியேறாரு. காங்கிரஸ் விட்டு வெளியே வந்துடுறாரு. 1925 சுயமரியாதை இயக்கம் அப்படின்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு. மாநாட்டில இருந்தே வெளியே வந்துட்டதா சொல்லுவாங்க. நீங்க அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த மாநாடு? இந்த காஞ்சிபுரம் மாநாடு நடக்குது. தீர்மானம் கொண்டு வராங்க. தீர்மானம் பாஸ் ஆகல. அப்படியே காங்கிரஸ் மாநாட்டில இருந்து உடனடியா வெளியேறிட்டதா சொல்லுவாங்க. சோ அப்ப இதுதான் கடைசி மாநாடு. எது? காஞ்சிபுரம் மாநாடு. அப்ப அவர் ஜாயின் பண்ண அந்த ஆண்டுகள்லாம் என்னன்னு பார்த்தோம். 19 ஜாயின் பண்றாரா? 20, 21, 22, 23, 24, 25 எல்லாத்தையும் படிச்சுங்க. 20 எப்போ? திருநெல்வேலி. 21 தஞ்சாவூர். 22 திருப்பூர். 23 சேலம். 24 திருவண்ணாமலை. 25 காஞ்சிபுரம் மாநாடு. 25 அதுல இருந்து வெளியேறாரு. திருவிக அவர்கள் தலைமை. 24 யார் தலைமை தாங்கினதுன்னா பெரியார் அவர்கள் மாநாட்டுக்கு தலைமை. கேள்வி கேட்பாங்க. ஏன்னா 23 இவர் காங்கிரஸ் கமிட்டியோட சென்னை மாகாண காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராகிறாரா. 24 நடந்த மாநாட்டுக்கு பெரியார் தலைமை தாங்குறாரு. 25 திருவிக அவர்கள் தலைமை. 25 காங்கிரஸ் விட்டு வெளியே வந்த உடனே சுயமரியாதை இயக்கம். இந்த சுயமரியாதை இயக்கத்துல ஒரு 3 மாநாடு நடக்கும். அது கேள்வி கேட்டுட்டே இருப்பாங்க. முதல் மாநாடு பாருங்க 1929. 25லயே சுயமரியாதை இயக்கம் உருவாயிடுது. ஆனா மாநாடு 29 4 வருஷம் கழிச்சு தான் நடக்குது. 30, 31 ஃபர்ஸ்ட் லொகேஷன். அதுக்கப்புறம் யாரு தலைமை அந்த பாயிண்ட்ல படிச்சுக்கோங்க. லொகேஷன் பாருங்க, செங்கல்பட்டு, ஈரோடு, விருதுநகர். ஃபர்ஸ்ட் மாநாடு எப்ப நடக்குது? 29. லொகேஷன் எப்படி படிக்க சொல்லியிருந்தேன்? செங்கல்பட்டு, ஈரோடு, விருதுநகர். செங்கல்பட்டு, ஈரோடு, விருதுநகர். இந்த பாயிண்ட்ல ரிப்பீட் பண்ணி வச்சுக்கோங்க. செங்கல்பட்டு, ஈரோடு, விருதுநகர். தலைமை தாங்கிறது யாரும் பாருங்க. செங்கல்பட்டுல திரு சவுந்தரபாண்டியனார் அவர்கள், அது பாண்டி பஜார் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க சென்னையில. அவருடைய பெயர்ல இருக்கக்கூடிய ஒரு தான், அதாவது பட்டி வீரன்பட்டி WBA சவுந்தரபாண்டியன் அவர்கள் தான் இதற்கு தலைமை தாங்குறாரு.